ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது வசந்தம் ஸ்டுடியோ. நான் ராஜேஷ். நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு வேர்டுடைய அலைன்மெண்ட்டை பற்றி தான். சரிங்களா? இதனுடைய ஒர்க் ஸ்பேஸு. சரிங்களா? வேர்டுடைய ஷார்ட் ஃபார்ம் F8. ஸோ நம்ம டைப் பண்ணுறோம். இப்படி நம்ம ஸ்பீடை டைப் பண்ணிடுறோம். ஸோ இதில் என்ன மிஸ்டேக்னா பார்ப்போம். இது ஃபஸ்ட் சென்டர் பண்ணிக்கிறோம். இந்த டூல் இருக்கு இல்லையா, செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டூல் கிளிக் பண்ணிவிட்டு சென்டர் பண்ணுறோம். வேர்டு F8 போயிட்டு Ctrl A எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு Shift F3 இந்த டயலாக் பாக்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வேர்டும் கேபிட்டலில் இருக்குது. ஸோ கேட்சிங்காக இருக்காது. ஸோ இது வந்து டைட்டில் கேஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள். சரிங்களா? அடுத்தபடியாக இது வந்து எல்லாம் ஈவனாக இருக்குது. இது ஃபங்க்ஷன், இது டேட்டு. இதை கம்பேர் பண்ணால் இதுதான் ஹைலைட்டாக தெரியணும் இல்லையா? Ctrl+X கட் ஆகிடும். வேறு இடத்துல Ctrl+V பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வெட்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலில் பிடிச்சிட்டு நம்பர் பேலட்டில் இருக்கிற நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு சின்னதாக ஆகும். அதே கண்ட்ரோலை பிடிச்சிட்டு நம்பர் 8 நம்பர் பேலட்டில் இருக்கிற நம்பர் 8 ப்ரெஸ் பண்ணும்போது பெருசாகவும் மாறக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ F2 ப்ரெஸ் பண்ணி சின்னதாகிட்டு அதே மாதிரி டேட்டும் நம்ம சின்னது பண்ணுறோம். அதோட சின்னதாக இருக்கணும். சரிங்களா? ஸோ நேம் ஃபாண்ட் சைஸை மாற்றணும். ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றிட்டு இப்போ வெட்ஸுங்கிறது ஜென்ரல். ஸோ அதுக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு நார்மலான ஒரு ஃபாண்டை யூஸ் பண்ணலாம், வேரியபிள் யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு நம்பர் 2 நம்பர் பேலட்டில் இருக்கிறது நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணும்போது சின்னதாக மாறும். சரிங்களா? ஸோ இந்த பேஜ்க்குள்ளே நம்ம இதை அலைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால கிளிக் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு செட்டு பிடிச்சிக்கிட்டு சென்டர். ஏன் ஃப்ரெண்ட்ஸ், நேமை அலைன் பண்ணுறது. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.